ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே எப்போவுமே வந்து டெய்லி மீஷோ ஆப்பில் தான் முழிக்கிறது. சரி, ஏதாச்சும் ஆர்டர் வந்தால் நம்ம மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்த உடனே ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடுவேன். இன்றைக்கி என்னென்னா பார்த்த உடனே ஒரு ஆர்டர் இருந்தது. சரிடா இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இதோட 3வது ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்குது. அதாவது இன்றைக்கி என்னென்னா, நான் ஹியரிங் ஸ்டெட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் வந்து ஆர்டர் வந்திருந்தது. அது என்னென்னா 10 பீசஸ் நான் அதில் கொடுத்துருந்தேன். இதில் வைக்கும் போது நான் 11 பீசஸ் வச்சுட்டேன். ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ப்ரேஸ்லெட்டும் நான் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு தேங்கிங் கார்டு இன்னும் நான் ரெடி பண்ணல. சும்மா பேப்பரில் ஒரு இது மாதிரி போட்டு நான் ஹார்ட்டின் மாதிரி போட்டு அதை ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிட்டேன். அதை வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார வச்சு பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால டெலிவரி பார்ட்னர் வரமாட்டாங்க. நான் என்னென்னா இந்த லேபிள் வந்து டவுன்லோட் பண்ணலை. சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ என்னென்னா, வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு 99 ருபீஸ் ஆஃபர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வாங்கணும் போல் இருக்குக்கா. ஆனால் வந்து ஷிப்பிங் சார்ஜே 50 ருபீஸ் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் வந்திருந்தது எனக்கு மெசேஜு. ஆமாம்ப்பா, இப்போ வந்து வெளியே வந்து நம்ம வெளியூருக்கு எங்கேயாச்சும் கொரியர் பண்ணுறோன்னா அதுக்கு நான் சார்ஜஸ் வாங்கிட்டுருக்கேன். சென்னைக்குள்ளே நான் பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஏரியா நியர்பையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் கேஷ் ஆன் டெலிவரியும் நான் ஆஃபர் போடுறேன். அது ஆஃபர் கிடையாது, எப்போவுமே உங்களுக்கு இது இருக்கும். ஸோ நீங்கள் நியர்பையில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஆஃபரை நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற இடத்துக்கு வந்து என்னால் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜும் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். 500க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ. அதுக்குள்ளே கம்மியாக வாங்கினீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் வர மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மினிமம் 250க்கு வாங்குறவங்களுக்கு இங்கே சென்னையில் ஃப்ரீ டெலிவரி இருக்குது. ஏரியாவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெர் பிரேஸ்லெட் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அது ஆஃபர் கிடையாது. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஆஃபரான்னு சொல்லிட்டு. அது ஆஃபர் கிடையாதுங்க. நான் வந்து கடைங்களுக்கே 20 ருபீஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். சாம்ஸ் பிரேஸ்லெட், கோல்டு சாம்ஸு, சில்வர் சாம்ஸ் எல்லாம் அதே ரேட்டுக்கு தான் நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு கட்டுப்படி ஆகுது. அதனால் வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா நான் லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டில் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சேம் இதே எல்லோரும் விற்கிற மாதிரி தான் கிறிஸ்டல், கிராக்கல், டபுள் கிராக்கல், கிறிஸ்டல் எல்லாமே அதே தான் பீட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே ரேட்டுக்கு தான் நான் கொடுத்துட்ருப்பேன் எப்போவுமே. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து ஈவில் பிரேஸ்லெட் மட்டும் இப்போ ஆஃபருக்காக நான் போட்டிருக்கேன். அதாவது 10 ருபீஸ்னு போட்டிருக்கேன். அது எனக்கு பெருசாக லாபம் கிடையாது. சரி, தீபாவளி ஆஃபருக்காக தான் நான் போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்த ஆர்டரு. ஸோ சேஃபாக பேக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.